அனைவருக்கும் அன்பான வணக்கம். சால்ட் யூடியூப் சேனலிலே இன்றைய ஜென்சி தலைமுறை வளர்ச்சியா வீழ்ச்சியா என்ற தொடரிலே இன்று நாம் இன்னொரு புதிய கண்ணோட்டத்தோடு இதை பார்க்க விரும்புகின்றோம். அதாவது ஜென்சி தலைமுறையினர் மத்தியிலே ஒரு அறநெறிசார் விழுமியங்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளனவா என்பதுதான் கேள்வி. மேலோட்டமாக பார்க்கும்போது இன்றைய ஜென்சி தலைமுறையினர் அவர்கள் மத்தியிலே அறநெறிசார் மதிப்பீடுகள் பற்றிய ஒரு தெளிவான நிலையான ஒரு கட்டமைப்பு என்பது மங்கி வருகிறது என்கின்ற ஒரு நிலை. இது வெறும் ஒரு ஒழுக்க மாற்றம் மட்டுமல்ல, இது சமூகத்தினுடைய ஒரு அடிப்படை தன்மையே பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றமாக கருதுகின்றார்கள் அறிஞர்கள். அதாவது முந்தைய காலத்திலே எது சரி எது தவறு அதற்கு ஒரு வரைமுறை இருந்தது. எது சரி எது தவறு என்பதை ஒரு சமூகம் நிர்ணயித்தது. அது மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக குடும்பம், நாம் குடும்பத்திலிருந்து அடிப்படையிலே இது செய்வது தவறு இது செய்வது சரி என்பதை கற்றுக்கொள்கின்றோம். அதன் பிறகு இந்த சமூகம் நமக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறது. இது சரியான முறை, இது தவறான முறை என்று சொல்லுகிறது. மதம் நமக்கு பல விஷயங்களை சொல்லித்த இது சரி இது தவறு என்று சொல்லுகிறது. நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நமக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறது, இது சரி இது தவறு என்று. அதெல்லாம் உண்மையோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் இந்த சரி தவறு என்கின்ற ஒரு தெளிவான வரம்பு வரையறை என்பது நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. இதன் அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு மனசாட்சி என்பது உருவாக்கப்படுகிறது, கான்சியன்ஸ் என்று சொல்வோம். அதன் அடிப்படையிலே நாம் செயல்படுவோம். இப்படி ஒரு பொதுவான சில அறநெறிகள் சமூகத்தில் இருந்தன. குறிப்பாக நாம் சொல்ல போனால் பொய் பேசுவது தவறு, பிறரை ஏமாற்றுவது தவறு, பிறருக்கு துரோகம் இழைப்பது தவறு, ஒருவருடைய நம்பிக்கையை உடைப்பது தவறு என்ற ஒரு பொதுவான புரிதல் இருந்தது. இது போல பல விஷயங்கள் நமக்கு நாம் போற்றி வளர்த்த பண்புகளாக அறநெறிகளாக நம் மத்தியிலே இருந்தது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்றால், எனக்கு சரி என்றால் அது சரி, எனக்கு சரியில்லை என்றால் அது சரியில்லை என்கின்ற ஒரு ரிலேட்டிவிசம் என்று சொல்வார்கள். இந்த மனநிலை இன்று அதிகரித்திருக்கிறது. அதாவது உண்மைக்கும் அறநெறிக்கும் ஒரு பொதுவான அளவுகோல் இன்று இல்லை. இந்த இடம்தான் இன்று மேலோங்கி கொண்டிருக்கிறது. தங்களுடைய சொந்த விருப்பம் எதுவோ அல்லது தங்களுடைய அனுபவம், என்னுடைய அனுபவத்திலே இப்படி அல்லது என்னுடைய சூழ்நிலையிலே இப்படி இருக்கிறது, இந்த அடிப்படையிலே அந்த தவறையும் சரியையும் தீர்மானிக்க இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த சரி தவறு என்கின்ற அந்த பிரிவு இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுக்கும் உள்ள அந்த வேறுபாடு என்பது மங்கி கொண்டே இருக்கிறது. இது சரியா அல்லது இது தவறா, இது சரியா அது தவறா என்கின்ற இதற்கு ஒரு பல காரணங்களை நாம் சொல்லலாம். ஒரு பொறுப்பில்லாத ஒரு சுதந்திரம் இந்த ஜென்சி தலைமுறையினது பார்க்கிறோம். அந்த டிஜிட்டல் லைஃபோட நம்ம சேர்ந்து வரும்போது ஒரு ஃப்ரீடம், நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு பொறுப்பில்லாத ஒரு சுதந்திரம். அப்ப இதில் ஒருபுறம் தனிநபர் சுதந்திரத்தை இது வலுப்படுத்தலாம், எல்லாம் நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இது ஒரு சமூக பொறுப்பை பலவீனப்படுத்துகிறது. பிறருக்கு இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி ஒரு சிந்திக்காத ஒரு மனநிலை இதில் உருவாகின்றது. இது எப்படி உருவாகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், சின்ன சின்ன தவறுகளை, இதெல்லாம் சின்ன தவறுகளை இதை பற்றி யாரு ஏன் பெருசுபடுத்துறீங்க என்று சொல்லுகின்ற விஷயங்கள். உதாரணமாக இப்ப சொல்ல போனா, இப்ப தேர்விலே காப்பி அடிக்கிறது, தேர்வுல காப்பி அடிக்கிறது கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கும், அப்படி அடிச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும். அல்லது வேலை வாங்க வேண்டும், அதற்கான பொய்யான சில தகவல்களை கொடுப்பது, எப்படியாவது ஏமாத்தி எடுத்து எப்படியாவது வாங்குவோம், அல்லது ஒரு லஞ்சத்தை கொடுத்து வாங்குவோம், யாராவது சிபாரிசு பண்ணி எடுத்து ஒன்றும் இல்லை என்றாலும் நாம படித்து பட்டம் பெற தவறிவிட்டோம், ஆனால் யாரையாவது பிடித்து அல்லது காசை கொடுத்து எப்படியாவது வாங்குவோம், எந்த வழியிலாவது வாங்குவோம் என்கின்ற ஒரு நிலை. அதுபோல ஆன்லைன்ல இப்போ ஃபேக் இமேஜ் உருவாக்குவார்கள், ஒருவரை பற்றிய தவறான கருத்துக்கள் போடுவது, இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும்.
இதெல்லாம் வந்து ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நாம் பிழைக்கணும், வாழ்க்கையில பிழைக்கணும், அதுக்காக இந்த இதுகளெல்லாம் செய்வோம், போய் சொல்லுவோம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் திருடுவோம். இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். இது வாழ்வதற்கான ஒரு உத்தி. இதில் என்ன தவறு இருக்கிறது என்கின்ற ஒரு ஒரு பார்வை மெதுவாக உருவாகி வருகிறது பார்த்தீர்களா? அப்போ ஒரு அறநெறி இல்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அறநெறி என்பது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல. நான் சுய கட்டுப்பாட்டையும் சுய ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் வைத்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல. அது வந்து இந்த சமூகம் சார்ந்தது, ஒரு நம்பிக்கை சார்ந்தது. நேர்மை, நம்பிக்கை, நேர்மை, பொறுப்பு, மனித மாண்பு அல்லது மரியாதை, இவை எல்லாம் இவற்றினுடைய ஒரு அடித்தளம். இந்த மதிப்பீடுகள் எல்லாம் பலவீனமாகி போனது என்றால் வந்து உறவுகள் எல்லாம் வந்து பலவீனமாகிவிடும். அடுத்தவர் மேல் மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது. குடும்பங்கள் எல்லாம் உடைந்து சீரழிந்து போய்விடும். சமூக நம்பிக்கை எல்லாம் சிதைந்து விடும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். இன்று குடும்பங்களிலே ஏற்படுகின்ற தாக்கங்களை பார்ப்போம். இன்று பல குடும்பங்களிலே இந்த அறநெறி, இந்த ஒழுக்கம் என்பது குறைந்து வருகின்ற காரணத்தினால் குடும்பங்களில் ஒரு அர்ப்பண உறவு என்பது குறைகிறது. அது ஒரு வேல்யூ அல்ல. அதாவது ஒரு கணவன் மனைவியாக நாம் குடும்பமாக சேர்ந்து விட்டோம், இனி நம்முடைய குடும்பத்திற்கு நாம் பொறுப்பெடுத்து விட்டோம், இனி கடைசி வரை இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த 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 பொறுமை வரமாட்டேங்கிறது. பொறுமை இழந்து விடுகிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் தாங்குகின்ற சக்தி இல்லாமல் போய்விடுகின்றார்கள். ஒருவருக்கு ஒருவர் தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் குடும்பங்களிலே இல்லை. எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதா என்பதுதான் முக்கியமாகிறது. கணவன் நினைக்கிறார் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனைவி நினைக்கிறார் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த உறவை எப்படி பாதுகாப்பது, இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்பது முக்கியமாக தென்படவில்லை. நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக இன்று குடும்பங்களிலே வந்து கொண்டு இருக்கிறது. இதனால் இன்று டைவர்ஸ், மனமுறிவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. எனக்கு பிடிக்கவில்லை, இவளை பிடிக்கவில்லை, இவனை பிடிக்கவில்லை, அவன் அப்படி சொல்லிவிட்டான், இப்படி சொல்லிவிட்டான், இந்த திட்டுறான், அடிக்கிறான், பிடிக்கிறான், என்னால் அந்த உறவை பேணி கொண்டு போக முடியவில்லை. எனவே மனமுறிவுகள் அதிகம். இமோஷனல் செப்பரேஷன், அதாவது கணவன் மனைவியிடம் இருந்து பிரிந்திருப்பது, இனி அவளோட நான் போக மாட்டேன், அங்க போயிடுவான், அல்லது நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னுட்டு சண்டை போட்டு விரட்டுறது, இதெல்லாம் பாதிக்கப்படுவது இந்த குழந்தைகள். இதனால் குடும்பங்கள் சிதைகின்றன, குடும்ப உறவுகள் சிதைகின்றன. இனி இப்படி போய்விட்டு கணவன் வேறு ஒருத்தியோட தொடர்பு, மனைவி இன்னொருத்தனோட தொடர்பு என்று இப்படி எல்லாம் போகின்றது. இதெல்லாம் என்ன தவறு இருக்கிறது? எனக்கு பிடித்திருக்கிறது, நான் போவேன், நான் செய்வேன் என்கின்ற ஒரு மனநிலை ஏற்படுகின்றது. இதனால் உறவுகள், ஏராளமான உறவுகளும், தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவுகளும் உடைந்து போகின்றன இந்த அறநெறி இல்லாத காரணத்தினால். எனவே ஒரு லாயல்டி, பற்றுறுதி, ஒரு காதல் என்றாலும் சரி, ஒரு திருமணம் என்றாலும் சரி, நான் ஒருவனுக்கு அல்ல ஒருத்திக்கு ஒரு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை குறைந்து விடுகிறது. அதற்காக, இந்த உறவை வளர்ப்பதற்காக நான் சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்கின்ற நிலை வரவில்லை. ஒரு சின்ன தவறு என்றாலும் மன்னிப்போம், மறப்போம். இந்த பண்புகள், இந்த அறநெறி, இந்த ஒழுக்க நெறிகள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகின்றது. அல்லது நான் சில பொறுப்புகளை, கடமைகளை ஏற்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகின்றன. எனவே உறவுகளிலும் நிறைய சிக்கல்கள் இன்று ஏற்படுவதை நாம் பார்ப்போம். எனக்கு பிடித்திருக்கிறதா, எனக்கு பிடிக்கவில்லையா, இதுதான் அடிப்படையாக மாறுகின்றது. எனவே இன்றைய உறவுகளிலே ஒரு அறநெறி அடிப்படை இல்லாத ஒரு அன்பும் காதலும் குடும்பமும் ஆக போய் இது ஒரு தற்காலிக உறவாக மாறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா அவருடைய காரணம் தான். அதுதான் இன்றைய அறநெறியை இல்லாமல் ஆக்குவதற்கு காரணம் இன்றைய சமூக ஊடகங்கள் இந்த ஜென்சி தலைமுறையினரிடத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சமூக ஊடகங்களிலே நான் யாரோடு ஒரு பதிவை போடுகின்றேன் என்றால், ஒருவரை பற்றி ஒரு கருத்து சொல்லுகின்றேன் என்றால் அவருக்கு என்னை பார்க்க முடியாது. சில சமயங்களில் யார் என்றே தெரியாது.
அதனால் நான் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்ப இந்த ஒரு நிலை யார் யார் என்று தெரியாத ஒரு நிலை இருப்பதால் நேரிலே செய்யாத பல செயல்களை அல்லது செய்ய கூச்சப்படுகின்ற செயல்களை இது தவறு என்று மனதில் நினைத்தாலும் அதை ஆன்லைன்ல அவர்கள் செய்கின்றார்கள். உதாரணமாக ட்ரோலிங், ஒரு ஆளை பற்றி கிண்டல் பண்ணி கேலி செய்து அவர்களுடைய பெயரை கெடுத்து செய்வது, அவர்களை ஹியூமிலியேட் பண்ணுவது, தரக்குறைவாக பேசுவது, எழுதுவது, ஃபேக் நியூஸ், அவர்களை பற்றி தவறான செய்திகளை பரப்புவது, அவர்களுடைய அந்த குணங்களை கொல்வது, கேரக்டர் அசாசினேஷன் செய்வது, சைபர் புல்லிங் என்று சொல்வார்களே, பெண்களை ஏமாற்றுவது, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆன்லைன், இதெல்லாம் அறநெறிக்கு ஒவ்வாத விஷயங்கள். நாம் நேரடியிலே இந்த காரியங்களை செய்யவே மாட்டோம். ஆனால் யாரென்று தெரியாத ஒரு சூழல் இருப்பதால் அந்த பெண்ணிடம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதும் பேசுவதும் இப்படி பல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆன்லைன்ல நடக்கிறது. இது மெதுவாக என்ன நடக்கிறது என்றால் சமூகத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூகத்திலும் அறநெறி அற்று போகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், சோசியல் மீடியா இப்படிதான் இருக்கும் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான செயல்பாடுகள். ஒவ்வொரு நாளும் செய்திகள் சோசியல் மீடியாவிலும் மற்ற இதுகளிலும் வந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு அநீதிகள், சாதாரண மனிதர்கள் குடித்து கொண்டு காவல்துறையினரை அடிக்கிறார். காவல்துறையினரை தவறுகள் நடக்காமல் பார்ப்பதற்கு அவர்களை போய் அடிக்கிறாங்க. என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கிறது, பாலியல் கொடுமைகள் நிறைய நடந்து பட்ட பகலிலே நடக்கின்றது. சிறு குழந்தைகளுக்கு பல தீங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு இந்த சீரழிவுகள் எப்படி வந்தன என்றால் இந்த சோசியல் மீடியா மூலமாக அறம் என்ற அல்லது அறநெறி, ஒழுக்க நெறி என்பது அப்படியே சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ மொத்தமாக நான் பார்க்கும்போது உண்மை, பொய், சரி, தவறு என்கின்ற அந்த வித்தியாச வேறுபாடு என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த எல்லை, ரெண்டுக்கும் உள்ள எல்லை, உண்மை எது பொய் எது என்கின்ற வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. இதற்கு காரணமும் சோசியல் மீடியா தான். இன்னைக்கு சமூக ஊடகங்களிலே உருவாக்கப்பட்ட உண்மைகள், எடிட்டட் ரியாலிட்டி எல்லாமே ஏஐ வைத்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஏஐ வைத்து ஒரு கதையை சித்தரித்து அல்லது ஒரு உண்மையை திரித்து உருவாக்குகிறார்கள். அது உண்மையாக இருக்காது. நம்மை மாதிரியே ஒரு உருவம் என்னெல்லாமோ பேச வைக்கிறார்கள். அதே போல தவறான செய்திகளை பரப்புவது, ஃபேக் நரேட்டிவ்ஸ், உருவாக்கப்பட்ட உருவங்கள் அல்லது பிம்பத்தை பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் இந்த சர்வ சாதாரணமாகிவிட்டன. அப்ப உண்மையே எது என்ற கேள்விக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். எது உண்மை, எது வைரலாக போகிறது அதான்ப்பா உண்மை, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னை வந்துச்சு. ஆக நான் சொன்னது போல இந்த நிலை சமூகத்தில் உள்ள அறத்தையும் பாதிக்கிறது. தமிழர்களுடைய சிந்தனையிலே அறம் என்பது எவ்வளவு அடிப்படையானது என்று நமக்கு தெரியும். தமிழர்களுடைய மதமே அறம், அற வாழ்வு. அதுதான் திருவள்ளுவருடைய எழுத்திலே நாம பார்க்கிறோம். அறம், பொருள், இன்பம் என்று அவர் பிரித்து பேசுகின்றார். எனவே அறம் தான் அடிப்படை, அதுதான் அருள் வாழ்வு என்று சொல்லலாம். எனவே இது ஒரு தனிப்பட்ட நல்லொழுக்கம் அல்ல, மட்டுமல்ல, சமூக நீதி, மனித பொறுப்பு, பிறரை மதிக்கின்ற பண்பு, இவை எல்லாம் இந்த அறத்துக்குள் அடங்கி வருகின்றது. எனவே இந்த சமூக பொறுப்பு, சமூகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் அறத்தினுடைய அடிப்படை. நான் என்கின்ற உணர்வு அல்ல, நாம் என்கின்ற உணர்வு அதிகமாக வேண்டும். ஆனால் இதிலே என்ன நடக்கின்றது என்றால், நான் என்பது முக்கியம் பெறுகின்றது, நாம் என்பது அடிபட்டு விடுகின்றது. ஆக எனக்கு பயனுள்ளதா என்கின்ற ஒரு கலாச்சாரம், எனக்கு பயனுள்ளதா, அப்படி என்றால் அது சரி, அது உண்மை என்கின்ற ஒரு நிலை. இதனால் சமூகத்திலே சுயநலம் அதிகரிக்கின்றது. நான் என்னை பற்றி மட்டுமே அக்கறை கொள்வேன் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. நேர்மை, நம்பிக்கை போன்ற மதிப்பீடுகள் எல்லாம் அர்த்தமற்று போய்விடுகின்றன.
ஏதாவது வாழ்க்கையிலே ஒரு சமூகம் நிலைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒவ்வொரு நம்பிக்கை தேவை. மனிதனை நம்ப வேண்டும். ஆனால் இன்று எல்லாமே யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. எல்லாமே பொய். மேலிருந்து அரசியல் தலைவர்கள் இருந்து எல்லா இடத்திலும் கீழ் வர பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே பொய். பொய் சொல்வதற்குத்தான் நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். அதே போல உண்மையை திரித்து கூறுவது, பிறரை ஏமாற்றுவது, சந்தர்ப்பவாதம், சந்தர்ப்பத்திற்காக எதையும் செய்வது என்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த எத்திக்கல் வேல்யூஸ் என்று சொல்லுகிறோமே, அறம் சார்ந்த வாழ்க்கை என்று சொல்லுகின்றோமே, இவற்றை எல்லாம் அழித்து சீரழித்து மனிதர் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது போன்று குடும்பத்தை பாதிக்கின்றது, அரசியலை பாதிக்கின்றது, கல்வியை பாதிக்கின்றது, மத அமைப்புகளை பாதிக்கின்றது, எல்லாம் அன்றாட வாழ்க்கை முழுவதையுமே இது பாதித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இதிலிருந்து வரக்கூடிய செய்தி என்னவென்றால், இன்றைய இளைய தலைமுறையினர் மத்தியிலே ஒரு அறநெறி சார்ந்த ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. சரி எது, தவறு எது, உண்மை எது, பொய் எது என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது என்ன விளைவுகளை உருவாக்குகின்றது என்று பார்த்தோம். இது ஒரு வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா என்று நாம் சிந்திப்பது நல்லது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்னொரு வீடியோவிலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.